ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டோட அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நாளைக்கு மண்டே நமக்கு மார்க்கெட் எப்படிலாம் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து அப்படி லோயர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 2418.261 அந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய லோ, அதாவது 2292.633 அந்த ரேஞ்சஸில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் வீக்லி டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து வீக்லி சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரையும் போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2153.933 அந்த ரேஞ்சஸ் வரையும் நமக்கு வந்து க்ளீனாக மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து க்ளீனாக மார்க்கெட் மூவ் ஆகி இந்த லெவல்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேண்ணா, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல் டைம் ஹை அப்படின்ற ஒரு ஏரியாவை மார்க்கெட் வந்து ரீச் அவுட் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து திரும்ப அதே லெவலுக்கு வந்து திரும்ப மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சு. அப்பையும் பார்த்தோன்னா ஒரு ஃபேக் அவுட் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திரும்ப நமக்கு வந்து இந்த வீக்லி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 600 பிப்ஸ் வந்து நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது மார்க்கெட். அப்போ லாஸ்ட் வீக் ஒரே வாரத்துலேயே நமக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப நமக்கு என்ன பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நமக்கு வந்து ஃப்ரைடேவே பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு வந்து கன்சால்டேஷன்ஸ்க்கு திரும்ப மார்க்கெட் வந்துருச்சு. இது வந்து ஒரு ஃபேக் அவுட் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து முடிவாகிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீக்லி ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரையும் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இதுதான் நமக்கு வந்து ஆல் டைம் ஹை. இப்போ மார்க்கெட் எங்கே வரையும் போயிட்டு ரிஜெக்ட் இருக்கோ அதான் நமக்கு வந்து ஆல் டைம் ஹை. இதுக்கு மேலே எங்கே வேணால் போகலாம். அண்ட் இந்த ஏரியாஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் க்ளீனாக 2482.834 அந்த ரேஞ்ச் வரைக்கும் க்ளீனாக போகிறக்கான சான்ஸ் வந்துருக்கு அதிகமாக இருக்குது. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம கொடுத்த இந்த லெவல்ஸை வந்து மார்க்கெட் ரீச் அவுட் பண்ணோம். நமக்கு வந்து இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா க்ளீனாக அந்த விக்கை வந்து ஃபில் பண்ணி நமக்கு, ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா பெரிய விக் கொடுத்துருக்கு. ஓகேவா? வீக்லி டைமில் ஒரு லாங் விக் கொடுத்துருக்கு. இந்த விக்கை மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் கிளியராக பார்க்க முடியும். நம்ம ரெசிஸ்டன்ஸை கூட கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நல்லாவே பார்க்க முடியும். நம்ம வந்து கன்சால்டேஷனில் மார்க்கெட் நல்ல ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. அண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவல்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஃபால் கொடுத்தது. ஒரு நம்ம அதை கிளியராக பார்க்க முடியும். திரும்ப பேக் டு த ரேஞ்சுக்கு வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்ஸ் பார்க்குறக்காக நம்ம என்ன பண்ணலாம், லோயர் டைம் ஃப்ரேம் போய்க்குவோம். 4 hours டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஓகேங்களா? அதாவது ப்ரீவியஸ் லோ அப்படின்னு பார்க்கும் இந்த ஏரியாவில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்னா சப்போர்ட் எடுக்குது 2400.820 அந்த ரேஞ்சஸில் நமக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணுன்னா சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே திரும்ப ஒரு மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த சப்போர்ட்டை நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரையும் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியாவை மார்க்கெட் ரீச் அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து 2381.947 அந்த ரேஞ்ச் வரையும் க்ளீனாக மார்க்கெட் மூவ் ஆகிற சான்ஸ் இருக்குது. அண்ட் அப்சைட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஏரியாஸை கூட வச்சுக்கலாம். இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ 2455, 445 அந்த ரேஞ்ச் வரையும் க்ளீனாக மார்க்கெட் மூவ் ஆகும். நம்ம என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் மோர் டீட்டெயில், அதாவது லெவல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டான இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம சப்போர்ட்டுன்னு சொன்ன ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளீன் ஏரியாவாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து சப்போர்ட் வந்து ஓகே. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு இடையில எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து வச்சுக்கலாம். டார்கெட்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஏரியாவை வந்து வச்சுக்கலாம். 2420, 211 அந்த ரேஞ்சஸில் டார்கெட்டாகவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்படின்னா சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆச்சுன்னா க்ளீனாக மூவ்மெண்ட் ஆகி நம்ம டார்கெட் லெவல்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் போய் செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் 30 minutes டைம் ஃப்ரேம் போய்ட்டு இந்த லெவல்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டார்கெட் ஓகே க்ளீனாக இருக்குது.
அது மாதிரி அப் சைடு பார்த்தோன்னா 2 லெவல்ஸாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். டார்கெட் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த லைன்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஏரியா இருக்குது அண்டு இந்த இடத்துல ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த 2 லெவலையும் மார்க்கெட் என்ன பண்ணோம், ரீச் பண்ணோம். இது ஒரு டார்கெட். அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு டார்கெட். அப் சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த கன்சால்டேஷன் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ பிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 100 பிப்ஸ், நார்மலாகவே நமக்கு ஒரு 100 பிப்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணலாம். அப்சைட் டார்கெட் வந்து பார்த்தோன்னா 2413.900. அப்புறம் செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தோன்னா 2420.974. அந்த ரேஞ்சில் க்ளீனாக மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. அதனால மார்க்கெட் இந்த ஏரியாஸை பிரேக் அவுட் பண்ணால் க்ளீனாக மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். அப்புறம் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரையும் போகும்னா இந்த டார்கெட் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். 2380, 119 அந்த ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் என்ன பண்ணால் க்ளீனாக மூவ்மெண்ட் ஆகும். இது இப்போதைக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய லெவல்ஸ். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வால்யூம் டைமில் தான் என்ட்ரி எடுப்போம். அப்படின்ற போது நம்ம வால்யூம் டைமில் பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதான் ஸ்ட்ரக்சர். நம்ம இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணோம். நமக்கு வந்து சப்போர்ட்லாம் பார்த்தோம் நல்லா ஒரு க்ளீனாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸும் அதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போனோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லாம் சூஸ் பண்ண வேணாம். நம்ம வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே வந்து வச்சுக்கலாம். அப்படி 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணால் இந்த லெவல்ஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். சப்போஸ் நம்ம 15 மினிட் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஏன்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தேன்னா ஒரு 100 பிப் ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தோன்னா திரும்ப ஒரு சின்ன ரிஜெக்ஷன்ஸ், அதாவது வந்து ஒரு மைனர் ஜோன்ஸாக வந்து மார்க்கெட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. இதுவே பார்த்தோன்னா ஒரு 40 பிப் ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா? 40 பிப் ரேஞ்ச் இருக்குது. ஆனால் இது வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு இந்த ஸ்ட்ரக்சர். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம என்ட்ரி எடுக்கிற இடம் வேறு இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த ரேஞ்சஸ்லாம் அப்படியே மாறிடும், சேஞ்ச் ஆகிடும் நம்ம லெவல்ஸ்லாம். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணலாம். நார்மலாக 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னா ஓகே. அது கீழே எந்த ஒரு டைம் ஃப்ரேம்னு சூஸ் பண்ண வேணாம். வால்யூம் டைமில் என்ட்ரி ஆகிறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.